தமிழே என் முதல் பேச்சு, அதன் தனிச்சிறப்பே என் உயிர் மூச்சு. தமிழ் தாய்க்கு என் முதல் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைத்து அன்பு சொந்தங்களுக்கும் கிழக்கு அயோவா தமிழ் சங்கத்தின் சார்பாக இனிய மதிய வணக்கம். கிழக்கு அயோவா தமிழ் சங்கம் இது இங்கு வாழும் தமிழர்களின் கூட்டமைப்பாகும். சிடர் ராபிட்ஸ், நார்த் லிபர்ட்டி, அயோவா சிட்டி என இங்கு வாழும் தமிழர்கள் தங்கள் தாய்மொழியான தமிழ் மொழியையும் தமிழ் பண்பாடு கலை இலக்கியங்களை பேணி வளர்க்கவும், இங்குள்ள தமிழர்களின் நலன்களுக்கு உதவவும், புதியதாய் இங்கு புலம்பெயரும் தமிழர்களுக்கு வழிகாட்டவும், தமிழால் தமிழர்களாய் ஒன்றிணைந்து ஒருவருக்கொருவர் சகோதரத்துவத்துடன் வாழ களம் அமைப்பதை நோக்கமாக கொண்டு அமெரிக்க மண்ணின் சட்ட திட்டங்களுக்கு உட்பட்ட லாப நோக்கமற்ற அமைப்பாகும். தன்னார்வலர்களை கொண்டு சிறப்பாக இயங்கும் அமைப்பாகும். கிழக்கு அயோவா தமிழ்ச்சங்கத்தின் வாயிலாக பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. இச்சங்கத்தின் மூலமாக கோடை விழா சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் சிறப்பாக விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இப்பொழுது இன்று இச்சங்கத்தின் வாயிலாக நாம் கொண்டாட இருப்பதோ தீபாவளி திருவிழா. வரும் காலங்களில் பொங்கல் விழாவையும் தமிழ் புத்தாண்டையும் வெகு சிறப்பாக கொண்டாடப் போகிறோம். கிழக்கு அயோவா தமிழ் சங்கமானது இயக்குனர்களான திரு பாலா ராமசாமி, திரு கார்த்திக் நாராயணன், திரு பாலாஜி சண்முகம், திரு இளங்கோ தண்டபாணி, திரு வில்ஃப்ரட் ஆண்டனி ஆகிய ஐவரின் ஒருங்கிணைந்த முயற்சியால் சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. விண்ணப்ப படிவங்கள் அனுப்பப்பட்டு இச்சங்கத்திற்கான செயற்குழு மற்றும் பொதுக்குழு உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவை, அதாவது ஃபெட்னாவின் கீழ் இயங்கும் 68 தமிழ் சங்கங்களுக்குள் நமது கிழக்கு அயோவா தமிழ்ச்சங்கமும் சிறப்புடன் இணைந்துள்ளது. வட அமெரிக்க தமிழ்ச்சங்க பேரவையும் நியூ ஜெர்சி தமிழ் பேரவையும் இணைந்து நடத்தும் பேரவையின் 39வது தமிழ் விழா அடுத்த ஆண்டு 2026ஆம் ஆண்டு ஜூலை 2, 3, 4 ஆகிய நாட்களில் நியூ ஜெர்சி மாநிலத்தில் நடைபெற உள்ளது. இதில் பங்கேற்க விருப்பம் உள்ளவர்கள் சங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். பின்வரும் காலங்களில் இச்சங்கத்தின் வாயிலாக சதுரங்க விளையாட்டு, யோகா போன்றவற்றை கற்பிப்பதற்கான வழிமுறைகளும் மேற்கொள்ளப்படும். சரி, தீபாவளி என்றால் என்ன? தீபங்கள் ஏற்றும் தீப ஒளி திருநாள், பார் போற்றும் பண்டிகை திருநாள், இருளை அகற்றி இன்பத்தை அள்ளி தந்திடும் தீபத் திருநாள், ஒளிமயமான எதிர்காலத்திற்கு வழிகாட்டும் திருநாள், உறவுகளோடு உறவாடி மகிழ்ச்சி பொங்கும் திருநாள், அச்சங்களை தவிர்த்து உச்சங்களை தொட இருக்கும் தீபத் திருநாள். இத்தகைய சிறப்பான தீபாவளி கொண்டாட்ட விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து இந்திய அன்பு சொந்தங்களே, அயல்நாட்டில் இருந்தாலும் ஆங்கிலமே வாழ்க்கையானாலும் அன்னை தமிழின் மேல் அளவற்ற பற்று கொண்ட தமிழ் சொந்தங்களே, அருமை மிக்க பெற்றோர்களே, பெருமை மிக்க பெரியோர்களே, அன்பு குழந்தைகளே, ஆள் போல் தலைத்து அருகு போல் வேரோடி இச்சங்கம் வளர அவயங்களாய் இலைகளாய் வேராய் விழுதாய் உழைத்திடும் திறமை மிக்க நிர்வாக
சொந்தங்களே, தன்னலமின்றி உதவும் தன்னார்வலர்களே, உங்கள் அனைவரையும் அகம் மகிழ்ந்து நிறைந்த அன்புடன் வருக வருக என்று வணங்கி வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நல்ல நாளிலே நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அன்பும் மகிழ்ச்சியும் பூத்து குலுங்கட்டும். எங்கும் மகிழ்ச்சியின் மத்தாப்புகள் ஒளி வீசட்டும். புற இருள் விலகி அன்பின் ஒளி வீசட்டும். இன்று சிறியவர் முதல் பெரியவர் வரை இந்த விழாவினை ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் கொண்டாடி மகிழப் போகிறோம். உங்களுக்காக வாழை இலையில் சிறப்பான அறுசுவை உணவும் காத்து கொண்டிருக்கிறது. கண்டு உண்டு களித்திருப்போம் வாருங்கள். நன்றி. அனைவருக்கும் இனிய தீப ஒளி திருநாள் வாழ்த்துக்கள்.